بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ஒரு புனிதமிக்க சிறப்புமிக்க அல்லாஹ்வினுடைய அருள் வளங்கள் நிறைந்த ஒரு மாதத்தை நாம் அனைவரும் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றோம். அந்த மாதத்தை அடைவதும் அந்த மாதத்தை அடைந்து அதிலே நோன்பு நோற்பதும் பிற நல்ல அமல்களை செய்வதும் அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபைகளில் ஒன்று. அப்படிப்பட்ட மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான நிஅமத்துக்களையும் அருட்கொடைகளையும் வழங்கி இருக்கின்றான், வழங்கி கொண்டிருக்கின்றான். நம்மை மனிதனாக படைத்ததும் அதிலும் முஸ்லிமாக அல்லாஹ் நம்மை படைத்திருப்பது என்பது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய நிஅமத். அல்லாஹ் நம்மை மனிதனாக படைத்து முஸ்லிமாக ஆக்கி அதிலே அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வினுடைய ஏவல்களை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தடுத்ததை விட்டும் விலகி இருக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கியிருக்கின்றானே, இதுவும் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் அவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக, நம்முடைய நன்மையின் தட்டு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக, வலுவாக வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அதில் ஒன்றுதான் ரமதானுடைய மாதத்தை அடைவது. நாம் நம்முடைய ஸலஃபு ஸாலிஹீன்களை பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்களை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ரமதானுடைய மாதத்தை அவர்கள்
எப்படி எதிர்கொள்வார்கள், எவ்வாறு அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று சொன்னால், வருடம் முழுவதும் அவர்களுடைய துஆக்களில் இந்த ரமலான் சம்பந்தமான துஆக்கள் இருந்து கொண்டே இருக்கும். ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே, யா அல்லாஹ், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதில் நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நீ எங்களுக்கு வழங்கு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். ரமலானுடைய மாதம் வந்தால் அதிலே அவர்கள் ஏராளமான நல்ல அமல்களை செய்வார்கள். ரமலானுடைய மாதம் முடிந்துவிட்டால் அடுத்த 6 மாத காலம் அல்லாஹ்விடத்திலே அவர்கள், யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் செய்த நல்ல அமல்களை நீ அங்கீகரிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். ரமலான் வருவதற்கு முன்பு ரமலானை அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனை, ரமலானை அடைந்த பிறகு அதிலே நல்ல அமல்கள் செய்வது, ரமலான் முடிந்த பிறகு அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது என்று அவர்களுடைய துஆக்களில் வருடம் முழுவதும் ரமலானை பற்றிய துஆ இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு ரமலானுக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது. ஆகவேதான் வணக்கசாலிகளுக்கு இந்த ரமலான் ஒரு வசந்த காலமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை அடையக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பை கொடுக்கின்றான் தெரியுமா? அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் என்னுடன் சேர்த்து 2 நபர்கள், என்னுடைய உறவினர்களில் 2 நபர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவர் போரிலே மரணிக்கின்றார், இன்னொருவர் சரியாக 1 வருடம் கழித்து சாதாரணமாக மரணம் அடைகின்றார். இந்த இருவரையும் நான் கனவிலே கண்டேன். சாதாரணமாக மரணித்தவர் முதலிலே சொர்க்கத்திற்குள் செல்லுகின்றார். போரிலே ஷஹீதானவர் அடுத்தபடியாக சொர்க்கத்திற்குள் நுழைகின்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யார் அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாரோ அவர்தானே முதலில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அவருக்கு பிறகு சாதாரணமாக மரணம் அடைந்த ஒருவர் முதலில் சொர்க்கத்திற்கு செல்லுகின்றாரே என்று நான் ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்னுடைய இந்த கனவை சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பு தோழரே, 1 வருடம் கழித்து மரணித்தார் அல்லவா, அவர் அந்த வருடத்தில் ரமலானுடைய மாதத்தை அடைந்தாரா? ஆம், அடைந்தார். அதிலே அவர் நோன்பு நோற்றாரா? ஆம், நோன்பு நோற்றார். அவர் தொழுதாரா? ஆம், தொழுதார். இன்னவர நன்மையான காரியங்களை செய்தாரா? ஆம் யா ரசூலல்லாஹ், செய்தார். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒருவரை விட அவர் முன்பாக சொர்க்கத்திற்கு செல்லுகின்றார். ரமலானுடைய மாதம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வசந்த காலம், ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்ற மாதங்களை போன்று இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அலட்சியமாக கருதிவிடக்கூடாது. மற்ற மாதங்களை போன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. பொதுவாகவே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நம்முடைய அதிகப்படியான செயல்பாடுகள் என்ன இருக்கும்? தூக்கம்தான் அதிகப்படியான செயல்பாடு. இரவு நேரத்திலே சில நேரங்களில் டியூட்டி இருக்கும். பகல் நேரத்தில் ஃபஜ்ருக்கு பிறகு துஹர் வரைக்கும் தூங்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம். அல்லது டியூட்டி இருந்தால் டியூட்டி முடித்துவிட்டு தொழுகையெல்லாம் விட்டு தூங்கக்கூடியவர்களையும் பார்க்கின்றோம். ஆக இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இதில் நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை சிறப்புமிக்க மாதமாக ஆக்கியிருக்கின்றான். இந்த மாதத்தினுடைய சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விதங்களிலே நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை எப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய மாதமாக ஆக்கியிருக்கின்றான்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதா ஜாஅ ரமதான், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னah வ துக்லகு அப்வாபுன் நார். இதா தഖல ரமதான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுல்சிலத்திஷ் ஷயாத்தீன். ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து விடுகின்றான், நரகத்தினுடைய கதவுகளை மூடி விடுகின்றான், ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதம் வந்தால் நாம் இந்த ஹதீசுக்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து விடுகின்றான், நரகத்தினுடைய வாசலை மூடி விடுகின்றான், ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றது. மற்றொரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ரமதான், ரமலானுடைய மாதத்தின் முதல் இரவு வந்துவிட்டது என்று சொன்னால், சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன் வ மரதத்துல் ஜின், ஷைத்தான்களுக்கும் வரம்பு மீறி நடக்கக்கூடிய பாவங்களை புரியக்கூடிய மக்களை வழியெடுக்கக்கூடிய ஜின்களுக்கும் அல்லாஹ் விலங்கிட்டு விடுகின்றான். வஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. ஃபலம் யுக்லக் மின்ஹா பாபுன், அந்த மாதம் முழுவதும் எந்த ஒரு கதவும் அடைக்கப்பட மாட்டாது. வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன. ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதிலிருந்து எந்த ஒரு கதவும் திறக்கப்படாது. வயுனாதி முனாத், அழைக்கக்கூடியவர் அழைப்பார். யார்? வானவர் அழைப்பார், அழைத்து சொல்லுவார், யா பாகியல் கைர் அக்பில் வ யா பாகியஷ் ஷர் அக்ஸிர். நன்மையில் முந்திக் கொள்பவனே, நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசை வைக்கக்கூடியவனே, நன்மையின் பக்கம் நீ முன்னேறிக் கொண்டே இரு. பாவங்களை செய்பவனே, பாவத்தை வெட்டும் நீ விலகிக்கொள். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக ஃபீ குல்லி லைலா. இந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு இரவும் இது நடக்கின்றது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ரமலானுடைய மாதம் என்பது நமக்கு ஒரு வசந்த காலம்தான். ஏனென்று சொன்னால், இந்த மாதம் வந்துவிட்டால் முதலாக நமக்கு அல்லாஹ் சுப செய்தியை சொல்லுகின்றான், நற்செய்தியை சொல்லுகின்றான். நம்முடைய அமல்களுக்கு முன்பாகவே அல்லாஹு தஆலா என்ன நற்செய்தியை சொல்லுகின்றான்? உங்களுக்காக இதோ சொர்க்கத்தினுடைய கதவுகளை நான் திறந்து விட்டேன், நரகத்தினுடைய கதவுகளை நான் மூடிவிட்டேன், உங்களை வழியெடுக்கக்கூடிய ஷைத்தான்களுக்கு நான் விலங்கிட்டு விட்டேன். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். ஷைத்தான் ஒரு மனிதனுடைய உடலில் இரத்த ஓட்டம் எப்படி இருக்குமோ அந்த இடங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். நோன்பு வைப்பதன் மூலமாக ஷைத்தானுடைய இந்த ஓட்டம் குறைகின்றது. நோன்பு வைப்பதன் மூலமாக ஷைத்தானுடைய வஸ்வசாக்களை அல்லாஹ் இல்லாமலாக்குகின்றான், குறைத்து விடுகின்றான். ஆகவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுகின்றார்கள், யா மஅஷரஷ் ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். இளைஞர்களே, உங்களில் யாருக்கெல்லாம் திருமணம் முடிக்கக்கூடிய சக்தி இருக்கின்றதோ திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அது அவருடைய பார்வையை தாழ்த்தக்கூடியதாகவும் அவருடைய கற்பை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அடுத்து சொல்லுகின்றார்கள், வமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், யார் திருமணம் முடிப்பதற்கான சக்தி பெறவில்லையோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். தன்னுடைய இச்சையை அவர் பாதுகாப்பதற்காக, தன்னுடைய கற்பை பாதுகாப்பதற்காக அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். ஏனென்று சொன்னால் அது அவருக்கு கேடயமாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நோன்பு எப்படிப்பட்டது? விஜாஉன் லிஸ்ஸாயிம், நோன்பாளிக்கு இது கேடயமாக இருக்கின்றது. அவன் பரிசுத்தமாக இருப்பதற்கும் கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்குமான ஒரு கருவியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஷைத்தான்
நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில், ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையிலே ஷைத்தான் அவனுடைய இரத்த ஓட்டங்களில் அவனால் ஓட முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலா அதனை இறுக்கமாக ஆக்கி விடுகின்றான். ஷைத்தானால் ஊடுருவி செல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலா ஆக்கி விடுகின்றான். அந்த நேரத்திலே ஷைத்தான் பலகீனம் அடைந்து விடுகின்றான் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆக இந்த ரமலானுடைய மாதம் என்பது எப்படிப்பட்ட வசந்த காலம் ஒரு வணக்கசாலிக்கு! ரமலானுடைய மாதம் வந்தாலே நமக்கு நற்செய்தி. ரமலானுடைய மாதத்திலே நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே வர வேண்டும். மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கும் ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமலுக்கும் எப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கின்றது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய வித்தியாசத்தை சொல்லுகின்றார்கள். எப்படிப்பட்ட வித்தியாசம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு நன்மைக்கும் குல்லு அமலி இப்னி ஆதம லஹு, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமலிற்கும் அவனுக்குண்டான கூலி அவனுக்கு இருக்கின்றது. எவ்வளவு? அல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா இலா 700 ضعஃபின். ஒரு நன்மையை செய்தால் அல்லாஹு தஆலா ஒன்றிலிருந்து 700 மடங்குகள் வரை, 10 700 மடங்குகள் வரை அதற்கான நன்மையை கொடுக்கின்றான். எப்பொழுது? நார்மலாக ரமலான் அல்லாத காலங்களிலே நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நாம் எந்த ஒரு நல்ல அமலை செய்தாலும், ஒரு அமலை செய்தால் 10 மடங்கு, 20 மடங்கு, 100 மடங்கு, 200 மடங்கு என்று 700 மடங்குகள் வரை அல்லாஹு தஆலா அதனுடைய நன்மையை கொடுக்கின்றான். எப்படி அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கின்றான்? ஒரு மனிதனுடைய இஹ்லாஸை பொறுத்து. எந்த அளவிற்கு அவன் உள தூய்மையோடு, எந்த அளவிற்கு அவன் இறையச்சத்தோடு ஒரு அமலை செய்கின்றானோ அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு அதற்கான கூலி கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. 700 மடங்குகள் வரை அல்லாஹு தஆலா அதற்கான நன்மையை அவனுக்கு வழங்குகின்றான். இல்ல ஸௌம், நோன்பை தவிர. யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல் இல்ல ஸியாம், நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸீ பிஹி, நோன்பு எனக்குரியது, நானே அதற்கான கூலியை கொடுக்கின்றேன். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? கணக்கில்லாமல் கொடுக்கின்றான். 700 மடங்கள்லாம் இல்ல, கணக்கே இல்லை உங்களுக்கு, அந்த அளவிற்கு நான் உங்களுக்கு இதற்கான நன்மையை கொடுக்கின்றேன். காரணம் என்ன? இன்னஹு தரக ஷஹ்வதஹு வ துஆமஹு மின் அஜ்லி, அவன் யாருக்காக சாப்பிடாமல் இருந்தான்? யாருக்காக குடிக்காமல் இருந்தான்? யாருக்காக தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான்? யாருக்காக தன்னுடைய ஆசாவாசங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான்? எனக்காகத்தான் அவன் சாப்பிடாமல் குடிக்காமல் தன்னுடைய இச்சைகளையும் ஆசாவாசங்களையும் கட்டுப்படுத்திக் கொண்டு இருந்தான். ஆகவே அதற்கான கூலியை நானே அவனுக்கு கொடுக்கின்றேன். ரமலான் எப்படிப்பட்ட வசந்த காலம் என்று பாருங்கள். நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் நமக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கான கூலியை கொடுக்கின்றான். நோன்பிற்கான கூலியை கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, நமக்கு அல்லாஹ் இதிலே ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஒரு சந்தோஷம் உலகத்திலே, இன்னொரு சந்தோஷம் மறுமையிலே. லஹு ஃபர்ஹத்தான், அவனுக்கு 2 விதமான சந்தோஷங்கள் இருக்கின்றன. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, ஒன்று அவன் நோன்பு திறக்கும் பொழுது, வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பி, மற்றொன்று அவன் தன்னுடைய இறைவனை சந்திக்கும் பொழுது. 2 சந்தோஷங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ்வை சந்திப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயமா? எந்த ஒரு மூமினுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டாம் என்ற எண்ணம் இருக்கும்? யாரும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டாம் என்று நினைக்க மாட்டோம். உலகத்திலேயே நபிமார்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் கூறிவிட்டான், லந்தரானி, மூசாவை, இந்த உலகத்தில் நீங்கள் என்ன உங்களுடைய இந்த கண்களால் என்னை பார்க்கவே முடியாது. இல்லையா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் என்று நான் மிகுந்த ஆசைப்படுகின்றேன்.
அப்படியானால் இந்த மலையை நீங்கள் பாருங்கள், என்னுடைய ஒளியிலிருந்து ஒரு துளியை அந்த மலையின் மீது போடுகின்றேன். அந்த மலை தன்னுடைய இடத்திலே நிலையாக இருந்தால் நீங்கள் என்னை பார்க்கலாம். அந்த மலை அல்லாஹ்வினுடைய ஒரு துளிப்பட்ட உடனே தூள் தூளாக ஆனது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். ஆனால் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே யாராலும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. மறுமையில் கூட அல்லாஹ் கணக்கு வழக்குகளை தீர்ப்பானே, அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவானே, அந்த நேரத்தில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சொர்க்கத்தினுடைய எல்லா விதமான நியமத்துக்களையும் அல்லாஹ் கொடுத்துவிட்டு இறுதியாகத்தான் முஃமின்களிடத்திலே, சொர்க்கவாசிகளிடத்திலே கேட்பான், உங்களுக்கு இதைவிட நான் உங்களுக்கு ஒன்றை கொடுக்கட்டுமா? சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எதை நீங்கள் எங்களுக்கு நீ குறையாக வைத்திருக்கின்றாய்? எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக ஆக்கவில்லையா? சொர்க்கத்திற்குள் நுழைய செய்யவில்லையா? நரகத்திலிருந்தும் நீ எங்களை காப்பாற்றவில்லையா? சொர்க்கத்திலே எல்லா விதமான இன்பங்களையும் நீ எங்களுக்கு கொடுக்கவில்லையா? இதற்கு மேல் எங்களுக்கு வேற என்ன வேண்டும்? அப்பொழுதுதான் திரை அகற்றப்படும். அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹ்வை பார்த்த உடனே சொர்க்கவாசிகள் இதுவரைக்கும் அவர்கள் எதையெல்லாம் அனுபவித்தார்களோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வினுடைய திருமுகத்தை பார்ப்பார்கள், திருப்தி அடைவார்கள். அல்லாஹும் திருப்தி அடைவான். ஆக அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், நீங்கள் விடுமுறை உங்களுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு 1 வருடம் 2 வருடம் இங்கே இருந்துவிட்டு விடுமுறையிலே நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பெற்றோரை, உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய மனைவிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வரும்? உலகத்திலேயே நமக்கு ஒரு இப்படிப்பட்ட சந்தோஷம் என்று சொன்னால், அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து நம்மையும் படைத்து நமக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக ஆக்கி அவன் நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அதிலும் பல்வேறு விதமான நன்மைகளை செய்வதற்கான பாக்கியத்தை தௌஃபீக்கை வழங்கி இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை நாம் சொர்க்கத்திலே பார்க்கும் பொழுது, மறுமையிலே பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக அதைத்தான் சொல்லுகின்றார்கள். லஹு ஃபர்ஹத்தான் லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது, மற்றொன்று அவன் அல்லாஹ்வை காணும் பொழுது. இதுல இன்னொரு நற்செய்தியும் இருக்குது. இருக்கின்றது. என்ன நற்செய்தி? உண்மையாலுமே ஒருவர் அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்றால் அவர் கண்டிப்பாக அல்லாஹ்வை காணுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பொய்யாகுமா? ஆகாது. உண்மையாலுமே ஒருவர் அல்லாஹ்விற்காக நோன்பு நோக்கின்றார், குடிப்பதையும் சாப்பிடுவதையும் அல்லாஹ்விற்காக விடுகின்றார், தன்னுடைய மனோ இச்சைகளை அல்லாஹ்விற்காக விடுகின்றார் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அவர் அல்லாஹ்வை கண்டிப்பாக பார்ப்பார் என்ற நற்செய்தியை இந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது எவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக துணிந்தார்களோ அவர்களுடைய பொருட்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது. அந்த பொருட்களை வழங்குவதற்காக தன்னுடைய இடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக அந்த மக்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நினைத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விடலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆனால் சற்றும் பயமில்லாமல், அச்சமில்லாமல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருட்களை ஒப்படைத்து விட்டு நீங்கள் மதீனாவிற்கு வாருங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்படியானால் இவர்களால் என்னை கொல்ல முடியாது, நான் இந்த பொருட்களை ஒப்படைத்து விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வேன் என்ற உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதே போன்றுதான் ஒரு நோன்பாளி அல்லாஹ்விற்காக நோன்பு நோக்கும் பொழுது மறுமையில் அவன் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது சந்தோஷம் அடைவான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனுக்கு மறுமையிலே அவனை காணக்கூடிய பாக்கியத்தை வழங்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா நோன்பாளியை எப்படி சிறப்பிக்கின்றான்?
எந்த விதத்திலே சிறப்பிக்கின்றான்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கின்றன. அந்த 8 வாசல்களில் ஒரு வாசலின் பெயர் பாபுர் ரய்யான், ரய்யான் என்ற வாசல். இந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே நுழைவார்கள். நோன்பாளிகள் நுழைந்து விட்டால் அதற்கடுத்து அந்த வாசல் மூடப்படும். வேறு யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய முடியாது. அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை வைத்திருக்கும் பொழுது அந்த சிறப்பை அடைவதற்கான ஒரு வசந்த காலமாகத்தானே அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய மாதம் வணக்கசாலிகளுக்கு எப்படிப்பட்ட வசந்த காலம்! நாம் நோன்பு நோற்பது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கான வழியாகவும் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவராகவும் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நோன்பு நோக்கின்றாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான கேரண்டியை, உத்தரவாதத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். நீங்கள் நோன்பு நோற்றால் உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆக ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டால் ஒரு வணக்கசாலி எப்படிப்பட்ட வணக்கத்தை புரிய வேண்டும்? அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்க வேண்டும். அல்லாஹ் எந்த அளவிற்கு தெளிவாக சொல்லுகின்றான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும்ஹு, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதிலே நோன்பு நோற்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சவுதியிலே நீங்கள் இருக்கின்றீர்கள், பெரும்பாலும் நோன்பு வைத்துக் கொள்கின்றீர்கள். ஆனால் நம்முடைய ஊரிலே, நம்முடைய நாட்டிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு அளவிற்கு மார்க்கப்பட்டுள்ளவர்கள் நோன்பு வைப்பார்கள். பெரும்பாலும் பார்த்தோம் என்று சொன்னால், கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், ஏழ்மையிலே இருக்கக்கூடியவர்கள் நோன்பை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? நான் எதுக்கு நோன்பு வைக்கணும்? நான் எந்த அளவிற்கு வறுமையில் இருக்கின்றேன் தெரியுமா? தினம் தினம் நான் நோன்பு வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன சொல்கின்றார்கள்? என்னுடைய வீட்டிலே சாப்பிடுவதற்கு கூட எதுவும் இல்லாமல் தினம் தினம் நோன்பில் தான் இருக்கின்றேன். ரமலானுடைய மாதத்தில் மட்டுமா எனக்கு நோன்பு என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நான் காலையிலிருந்து மாலை வரை கடினமாக உழைக்கின்றேன், வலுவை நான் சுமக்கின்றேன், வலுவான பொருட்களை சுமக்கின்றேன். நோன்பு வைத்தால் என்னால் எப்படி இந்த வேலை செய்ய முடியும்? நோன்பு நோற்றால் நான் எவ்வாறு வேலைக்கு செல்ல முடியும்? வேலைக்கு செல்லவில்லை என்று சொன்னால் எனக்கு சம்பளம் கிடைக்காது, சம்பளம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நானும் என்னுடைய குடும்பமும் பட்டினியாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே என்னால் நோன்பு நோற்க முடியாது. சர்வசாதாரணமாக இப்படிப்பட்ட காரணங்களை சொல்லி நோன்பை விடக்கூடியவர்கள் இன்றும் நம்முடைய சமூகத்திலே இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நீங்கள் விரும்பினால் நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர், உங்களில் யார் இந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர் நோன்பு நோற்கட்டும். நோன்பு நோற்கக்கூடிய வணக்கசாலிகளுக்குத்தான் இந்த மாதம் வசந்த காலமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது அவருக்கு அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக ஆகிவிடும் என்பதை அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அடுத்தபடியாக, இந்த மாதம் வந்துவிட்டால் ஒரு வணக்கசாலிக்கு எப்படி அது வசந்த காலமாக இருக்கும்? தொழுகை. நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொழ வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ரமதானுடைய மாதத்தை அடைந்து விட்டால் தொழுகைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலங்களிலும் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த தொழுகையினுடைய சிறப்பை எப்படி சொல்லுகின்றார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தில் ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் இரவிலே நின்று தொழுகின்றாரோ,
குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இரவிலே நின்று தொழுதால் அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இரவிலே நின்று தொழுவது என்பது எப்படிப்பட்ட தொழுகை? யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, நீங்கள் இரவிலே சிறிது நேரம் நின்று தொழுகுங்கள். பாதி இரவு அல்லது அதைவிட சற்று அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நீங்கள் நின்று தொழுகுங்கள். குர்ஆனை நீங்கள் நிறுத்தி நிதானமாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இரவிலே தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுமாறு அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதார்கள். நபியான பிறகு அல்லாஹு தஆலா நமக்கு இதனை நஃபிலாக ஆக்கி இருக்கின்றான். ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், நீங்கள் இரவிலே நின்று தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகுங்கள், அவன் உங்களுக்கு அதனை உபரியான தொழுகையாக ஆக்கி இருக்கின்றான். அந்த உபரியான தொழுகைக்கு எப்படிப்பட்ட சிறப்பு? யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் இரவிலே நின்று வணங்குகின்றாரோ, இரண்டு நிபந்தனைகள் எல்லாத்திலையுமே, ஒன்று ஈமான், மற்றொன்று அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்க்க வேண்டும். இந்த நிபந்தனைகளோடு எவர் வணங்குகின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்ப இதுக்கே இவ்வளவு சிறப்புன்னு சொன்னா ஃபர்லான தொழுகைகளுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பொதுவாகவே தொழுகையில் அதிலும் ஜமாஅத்திலே நாம் பொடுபோக்காகத்தான் இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்தோடு ஒவ்வொரு தொழுகையையும் ஆண்கள் பள்ளிவாசலில் தொழ வேண்டும் என்பதை கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கின்றார்கள். ஜமாஅத்துக்கு இன்னைக்கு நம்மள்ட்ட எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் ஒருவர் தன்னுடைய வீட்டிலேயே தொழுகின்றாரோ அப்படிப்பட்ட மக்களை பற்றி நான் என்ன விரும்புகின்றேன் என்று தெரியுமா? ஒருவரிடத்திலே என்னுடைய இடத்தில் நின்று இமாமத் செய்ய சொல்லிவிட்டு ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு எவர்கள் பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டிலே தொழுது கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய வீடுகளை கொளுத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அந்த வீடுகளில் குழந்தைகளும் பெண்களும் இல்லாமல் இருந்தால் நான் இதனை செய்திருப்பேன். நம்மில் எத்தனை பேருடைய ஃபஜ்ர் தொழுகைகள் வீட்டில் தொழுகின்றோம், ரூமிலே தொழுகின்றோம் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். வந்து சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் தெரியாது, என்னால் பார்க்க முடியாது, என்னால் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் பள்ளிக்கு வர முடியாது. ஆகவே யா ரசூலல்லாஹ், நான் வீட்டில் தொழலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அத்தஸ்மஉன் நிதா, உங்களுக்கு பாங்கோசை கேட்கின்றதா? அதற்கு அவர் சொல்லுகின்றார், ஆம் யா ரசூலல்லாஹ், பாங்கோசை கேட்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பள்ளிக்கு வந்துதான் தொழ வேண்டும், பள்ளிக்கு வந்துதான் தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அவரை பள்ளிக்கு அழைத்து வரக்கூடியவர் எவருமே இல்லாமல் இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது கொண்டு இருந்தார், அவர் பள்ளிக்கு வந்து தொழுது கொண்டிருந்தார் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், நீங்கள் பள்ளிவாசலில் தொழுவதை விட்டும் பின்தங்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து அவர்கள் சொல்லுகின்றார்கள், லகத் ரஅய்னா வமா யதகல்லஃபு அனில் ஜமாஅத்தி அனிஸ் ஸலாத்தி ஃபில் ஜமாஅத்தி இல்லா முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக் அவ் மரீத். பள்ளிவாசலில் ஜமாஅத்தை விட்டும் பின்தங்கக்கூடியவர்கள் எங்களுடைய காலத்தில் யார் தெரியுமா? நாங்கள் யாரை பார்ப்போம் தெரியுமா? தெளிவான முனாஃபிக். இவன் முனாஃபிக் என்று எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நயவஞ்சகன் தான் ஜமாஅத்தோடு தொழாமல் அல்லது ஜமாஅத்திலே பின்தங்குவான் அல்லது நோயாளி பின்தங்குவான். அடுத்து சொல்லுகின்றார்கள், லவ் அன்னக்கும் ஸல்லைதும் ஃபீ புயூத்திக்கும் கமா யுஸல்லி ஹாதல் முத்தகல்லிஃப் ஃபீ பைத்திஹி லதரக்தும் சுன்னத நபியிக்கும். இந்த முனாஃபிக்குகளை போன்று நீங்கள் ஜமாஅத்தை விட்டுவிட்டு வீட்டிலே தொழுதீர்கள் என்று சொன்னால்
நீங்கள் உங்களுடைய தூதரின் சுன்னத்தை விட்டு விடுவீர்கள். வலவு தரத்தும் சுன்னத்த நபியிக்கும் லவலல்தும், உங்களுடைய தூதரின் சுன்னத்தை நீங்கள் விட்டுவிட்டால் வழிகெட்டு விடுவீர்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக ஜமாஅத் தொழுகையை விடுவது, ஜமாஅத்தோடு பள்ளிவாசலில் தொடர்பில்லாமல் வீட்டிலேயே தொழுது கொள்வது என்பது முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இப்ப எல்லா நாட்களிலும் ஜமாஅத்தோடு நாம் பள்ளியில் வந்து தொழ வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் ரமலான்ல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இரவு தொழுகை நடக்கும். இரவு தொழுகை நடந்தால் நம்ம லேட்டா போனாலும் இஷா ஜமாஅத்திற்கு செல்லாவிட்டாலும் இரவு தொழுகையில ஜாயிண்ட் ஆகி இஷாவை தொழுது கொள்ளலாம். இந்த இடத்துல இஷா தொழுகைக்கான முக்கியத்துவம், ஜமாஅத்தோடு இமாம் நடத்தக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை விட்டுவிட்டு நஃபிலான தொழுகையில் நம்முடைய ஃபர்லான தொழுகையை தொழுகின்றோம் என்று சொன்னால் இதுவும் அலட்சியம் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. அப்ப வணக்கசாலியினுடைய வசந்த காலமாக இது எப்பொழுது மாறும்? நீங்கள் இஷா தொழுகைக்கும் அதற்குரிய நேரத்தில் வந்து இஷாவை தொழுதுவிட்டு அதை தொடர்ந்து இரவு தொழுகையையும் ஜமாஅத்தோடு தொழுதால்தான் அது உண்மையான வசந்த காலம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வணக்கசாலிகளுக்கு இந்த ரமலான் எப்படி ஒரு வசந்த காலமாக இருக்கும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் மற்ற மாதங்களை விட, ஏனைய மாதங்களை விட அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கான அஜ்வதன் நாஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவர்கள். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஏனைய மாதங்களை விட மிக அதிகமாக இந்த மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிவேகமாக அல்லாஹ்வின் பாதையிலே தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நாம் ஹதீசுகளிலே பார்க்கின்றோம். ஆக ஒரு வணக்கசாலிக்கு இந்த ரமலானுடைய மாதம் எப்படி ஒரு வசந்த காலமாக இருக்கும்? ஏனைய நாட்களை விட, ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தில் நாம் அதிகமாக நல்லறங்க அல்லாஹ்வின் பாதையில் தான தர்மம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்ய வேண்டும். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்லுகின்றான்? ஒரு விதையை, ஒரு தானியத்தை போன்றது. ஒரு விதையை போட்டால் 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள். அல்லாஹு தஆலா தான் நாடுபவர்களுக்கு இன்னும் இதைவிட பன்மடங்காக ஆக்குகின்றான். ஆக ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதில் நாம் தான தர்மம் செய்வதன் மூலமாக இந்த மாதம் நமக்கு வசந்த காலமாக ஆகும் என்பதை நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் எதை கொண்டு சிறப்பாக்கப்பட்டிருக்கின்றது? ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்? இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் பொதுவாகவே ஒரு முஃமின் குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்தில் குர்ஆனோட ஆழமான தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு புத்தகத்திற்கும் இல்லாத சிறப்பை அல்லாஹ் குர்ஆனுக்கு தான் கொடுத்திருக்கிறான். உலகத்தில் எந்த புத்தகத்தை நீங்கள் படித்தாலும் அதை படிப்பதற்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் குர்ஆனை படித்தால் ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹு தஆலா 10 நன்மையை கொடுக்கின்றான். குர்ஆனை நாம் முழுமையாக ஓதும் பொழுது மில்லியன் கணக்கிலே, பில்லியன் கணக்கிலே அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மை எழுதப்படுகின்றது என்பதை நம்முடைய மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனோட ஆழமான தொடர்பு, குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை பொருள் உணர்ந்து படிப்பது, அதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான முயற்சி செய்வது, இவை அனைத்தும் ஒரு முஃமினுக்கு, ஒரு வணக்கசாலிக்கு
இந்த ரமலானுடைய மாதத்தை வசந்த காலமாக ஆக்கும் என்பதை நாம் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. அடுத்தபடியாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடாதவை என்றும் சில விஷயங்களை மார்க்கம் சொல்லுகின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் சில காரியங்களை நாம் செய்யக்கூடாது, சில காரியங்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட காரியங்கள்? ஒரு முஃமின் எல்லா நாட்களிலும் பாவங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் பாவங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். குறிப்பாக ரமதானுடைய மாதத்தில் பாவங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் ஒருவர் நோன்பு நோற்ற நிலையிலே பாவமான காரியங்களை செய்வதை விட்டும் விலகவில்லையோ, யார் ஒருவர் பாவமான காரியங்களை செய்வதை விட்டும் விலகவில்லையோ, பாவமான சொற்களை விட்டும் விலகவில்லையோ, பாவமான செயல்களை விட்டும் விலகவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அப்படிப்பட்ட ஒருவர் நோன்பு நோற்று தன்னுடைய உணவையும் தன்னுடைய இச்சைகளையும் தன்னுடைய குடிபானத்தையும் விடுவதில் அல்லாஹ்விற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. நோன்பு வச்சிருக்கிறோம், பொய் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நோன்பு வைத்திருக்கின்றோம், புறம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நோன்பு நோற்றிருக்கின்றோம், பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நோன்பு நோற்றிருக்கின்றோம், சோசியல் மீடியாக்களிலே மூழ்கி இருக்கின்றோம். நோன்பு நோற்றிருக்கின்றோம், ரீல்ஸுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நோன்பு நோற்ற நிலையிலேயே தேவையற்றவைகளில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு முஃமின் நோன்பு நோற்று எந்த விதமான பலனும் இல்லை. இந்த சிறப்பெல்லாம் அவனுக்கு கிடைக்காது. இந்த சிறப்புகள் அனைத்துமே அவனுக்கு கிடைக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நாம் நோன்பு நோக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய செவியும் நோன்பு நோக்க வேண்டும், நம்முடைய பார்வையும் நோன்பு நோக்க வேண்டும், நம்முடைய சிந்தனையும் நோன்பு நோக்க வேண்டும், நம்முடைய மனதும் நோன்பு நோக்க வேண்டும், நம்முடைய இச்சைகளை கட்டுப்படுத்த வேண்டும், நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். பாவமான எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நாம் முன்வரக்கூடாது சகோதர சகோதரிகளே. நாம் பாவங்களிலிருந்து முழுமையாக விலகும் பொழுதுதான் இது நமக்கு வசந்த காலமாக ஆகுமோ ஒழியே பாவங்களிலே மூழ்கிவிட்டோம் என்று சொன்னால் வெறுமனை பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்விற்கு எந்த பலனும் இல்லை. அப்படி அல்லாஹ் எந்த விதமான நன்மையும் கொடுக்காத ஒரு காரியத்தை நாம் செய்து மறுமையில் வெற்றி பெற முடியாது என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த ரமலான் என்று வந்துவிட்டாலே ஒரு முஃமினுக்கு, ஒரு வணக்கசாலிக்கு இது எப்படிப்பட்ட ஒரு வசந்த காலமாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆனதிலிருந்து மரணிக்கும் வரை இடைவிடாது செய்த ஒரு பணி அழைப்பு பணி. இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பாக நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எதற்காக நாம் சொல்ல வேண்டும்? லியஅலாய் கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கலிமா எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும், அல்லாஹ்வினுடைய கலிமா உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா பைத வபரின் வலா மதரின் இல்லா அத்கலஹுல்லாஹு கலிமத்துல் இஸ்லாம். எந்த ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் மாளிகையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய கலிமாவை அங்கே நுழைக்காமல் இருக்க மாட்டான். பிஇஸ்ஸி அஸீஸின் அவ் பிதுல்லி தலீலின், கண்ணியவான்களுக்கு கண்ணியத்தோடு கொண்டு போய் சேர்ப்பான், இழிவானவர்களுக்கு இழிவோடு கொண்டு போய் சேர்ப்பான். ஆனால் இந்த மார்க்கம் போய் சேராமல் இருக்காது, அல்லாஹ்வினுடைய கலிமா போய் சேராமல் இருக்காது, கண்டிப்பாக சேரும். அப்படிப்பட்ட மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதம் அதற்கு ஒரு மிக சிறந்த மாதமாக இருக்கின்றது. ரமலான்ல நோன்பு வச்சுட்டு நம்ம எப்படி தாவா பணி செய்யறது, அழைப்பு பணி செய்யறது என்பதை யோசிக்கின்றோம் என்று சொன்னால் சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பத்ரு போர்
எந்த விதமான முன்னேற்படும் இல்லாமல் திடீரென்று கிளம்பி போருக்காக சஹாபாக்கள் சென்றார்களே, எந்த மாதத்திலே அது நடந்தது? இதே ரமலானுடைய மாதத்தில் தான். இதே ரமலானுடைய மாதத்தில் தான் நோன்பு நோற்றவர்களாக சஹாபாக்கள் அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்தார்கள் என்று சொன்னால், நோன்பு நோற்ற நிலையிலே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியாதா? தாராளமாக எடுத்துச் சொல்லலாம். இந்த ரமலானுடைய மாதத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்முடைய நோன்பை பார்த்து வியந்திருப்பார்கள். எப்படி நீங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிறீங்க என்று கேட்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் ஏராளம் ஏராளம். இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ முஸ்லிம் அல்லாதவர்கள் ஈமான் இல்லாவிட்டாலும் அவர்களும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கின்றார்கள். கடந்த சில வருடங்களாக நாம் பார்க்கின்றோம், பல அரசியல் தலைவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டுதான் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கே வருவார். ஒரு மாதத்தில் எப்படியும் ஒரு 7 நோன்பு 10 நோன்பு வரைக்கும் அவர் வைத்து விடுவார் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று தமிழகத்திலே புதியதாக அரசியல் கட்சியை தொடங்கிய ஒரு நடிகர், ஒரு அரசியல் தலைவர், அவர் நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வருகின்றார் என்று வரும் பொழுது அவருடைய தொண்டர்களில் 100கணக்கானவர்கள் அந்த நாளிலே நோன்பு நோற்றார்கள். கடந்த 2 வருடங்கள், குறிப்பாக கடந்த வருடம் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அவர்கள் வரும் பொழுது அவர்களோடு அவர்கள் தொண்டர்களில் 100கணக்கானவர்கள் அன்று முழுவதும் நோன்பு வைத்திருந்தார்கள். பல ஊர்களிலே இது போன்ற நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வைக்கப்பட்டு அங்கே அவர்களுடைய தொண்டர்களில் 100கணக்கானவர்கள் நோன்பு வைத்துத்தான் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். ஆக இந்த அளவிற்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் நோன்பு என்று சொன்னால் ஈர்க்கப்படுகின்றார்கள். ஒரு மிகச்சிறந்த அமலாக அவர்கள் இதனை பார்க்கின்றார்கள். ஆக இஸ்லாத்தினுடைய ஒரு செயல்பாடு, ஒரு கடமை அவர்களுக்கு இந்த அளவிற்கு ஈர்ப்புக்குரியதாக இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி நாம் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வினுடைய தூதரை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்திலே மாற்றம் வராதா? நிச்சயமாக வரும். அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே ஷைத்தானை கட்டி போடுகின்றான் என்று சொன்னால், ஷைத்தானுக்கு விலங்கிடுகின்றான் என்று சொன்னால், இந்த மாதத்தில் அவர்களுக்கு நாம் மார்க்கத்தை சொல்லும் பொழுது அவர்கள் விரைவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆகவே இந்த மாதத்தில், ரமலானுடைய மாதத்தில் இது நமக்கு வசந்த காலமாக அமைய வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பற்றி அவர்களுக்கு கூற வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை என்ன, இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கை என்ன என்பதையெல்லாம் நாம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக அவருடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். மற்ற நாட்களில் ஒருவருக்கு நாம் இஸ்லாத்தை சொல்லி அவர் புரிந்து கொள்வதற்கும், இந்த மாதத்தில் ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை சொல்லி அவர்கள் புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அந்த நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட பல மடங்கு அதிகமான நன்மை அல்லாஹ் இதிலே நமக்கு கொடுக்கின்றான் சகோதர சகோதரிகளே. ஆகவே இந்த ரமலானுடைய மாதம் வணக்கசாலிகளுக்கும் முஃமின்களுக்கும் வசந்த காலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்தெந்த செயல்கள் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ அதை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதை விட்டும் நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோமோ அவைகளை விட்டும் விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வினுடைய அருளால் அவனுடைய உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நாம் இந்த மாதத்தை அடைந்து இதிலே பல நல்ல அமல்களை செய்ய வேண்டும். இறுதியாக எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த அமலில் நாம் எப்படி ஈடுபாடுடன் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி நான் முடிக்கின்றேன். நம்முடைய சலஃபுகளில் ஒருவர், தாபியீன்களில் ஒருவர் சொல்லுகின்றார், மிகுந்த உள்ளச்சத்தோடு அவர் தொழுகையிலே இருப்பார். மற்றவர், அவருடைய மாணவர்கள் அவரை பார்த்து, இந்த அளவிற்கு உள்ளச்சத்தோடு நீங்கள் தொழுகையிலே இருக்கின்றீர்களே, எப்படி உங்களால் இந்த அளவிற்கு உள்ளச்சத்தோடு இருக்க முடிகின்றது? எங்களால் அந்த அளவிற்கு இருக்க முடியவில்லையே எனும் பொழுது அவர் சொல்லுகின்றார், தொழுகையில் நான் இருக்கும் பொழுது
என்ன சிந்தனையோடு என்ன நினைப்போடு இருப்பேன் தெரியுமா? அன்னல் ஜன்னத அன் யமீனி, சொர்க்கம் என்னுடைய வலது பக்கத்திலே இருக்கின்றது என்று கருதுவேன். வ அன்னன் நார அன் ஷிமாலி, நரகம் என்னுடைய இடது பக்கத்திலே இருக்கின்றது என்று நான் கருதுவேன். வ அன்ன சிராத தஹதி, சிராத் என்ற அந்த பாலம் என்னுடைய காலுக்கு பின்னால் இருப்பதாக நான் கருதுவேன். வ அன்னல் கிப்லத அமாமி, சொர்க்கம் கிபுலா எனக்கு முன்னால் இருப்பதாக நான் கருதி கொண்டு நான் தொழுகையை தொழுவேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒவ்வொரு தொழுகையை தொழுதாலும் எப்படி தொழ வேண்டும் தெரியுமா? கஅன்னஹு ஸலாத்தும் முவத்தா, உங்களுடைய கடைசி தொழுகை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரமலானை நாம் அடைகின்றோம் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய கடைசி ரமலான் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். கடைசி ரமலான் என்று நினைத்தால் எப்படி நாம் அதிலே அலட்சியமாக இருப்போம்? சென்ற வருடம் நம்முடன் இருந்தவர்கள் இந்த வருட ரமலானில் இல்லையே. எத்தனையோ நபர்கள், நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் சென்ற வருட ரமலான் நோன்பை நோற்றவர்கள் இந்த வருடம் இல்லை. இந்த வருடமும் நாம் ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைவோமா இல்லையா என்பது கூட தெரியவில்லை சகோதர சகோதரிகளே. ஆகவே இது நம்முடைய கடைசி ரமலானாக இருக்குமோ என்ற இந்த கண்ணோட்டத்தோடு நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இக்லாஸோடு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டித் தந்த வழியிலே நல்ல அமல்களை செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ், அப்படிப்பட்ட வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ்வினுடைய சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வை மிகுந்த சந்தோஷத்தோடு பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் உலகில் உள்ள அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தந்தரல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.